Hi student அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் 10th எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10th 6th 7th எல்லாருக்குமே 20ஆம் தேதி ஆரம்பிக்குது ஃப்ரைடே. ஃபஸ்ட்டு எக்ஸாம் தமிழ் உங்களுக்கு வந்து மார்னிங் செஷன் தான் நடக்குது, 12th சேர்ந்து நடக்குது. ஸோ 12th மார்னிங் செஷன் தான். ஸோ உங்களுக்கும் மார்னிங் செஷன் தான். 20ஆம் தேதி தமிழ் எக்ஸாமோட ஆரம்பிக்குது. 21ஆம் தேதி வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸு 6th to 9th வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது. உங்களுக்கு அப்போ வந்து ரிவிஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா, ரிவிஷன் இருக்குது. 22ம் ரிவிஷன் இருக்குது. 23ஆம் தேதி தான். ஸோ இங்கிலீஷுக்கு வந்து 2 days உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டேஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு நல்லாவே மார்க் வாங்கலாம். 23ஆம் தேதி இங்கிலீஷை, 24ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ். சில பேர் ஆப்ஷனல் லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு மேக்ஸுக்கு 1 day ரிவிஷன் இருக்குது. 25ஆம் தேதி வந்து மேத்தமெட்டிக்ஸ், 26ஆம் தேதி சயின்ஸு. ஸோ சயின்ஸு சோசியல் ரெண்டுக்குமே வந்து ரிவிஷன் கிடையாது, ஆஃப் டேயில் தான். ஸோ இன்றைக்கி காலையில் எழுதுனீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் சயின்ஸ் எக்ஸாமும் சோசியல் எக்ஸாம் அடுத்தடுத்து எழுதுவீங்க. ஸோ மேக்ஸு சயின்ஸு சோசியல் அடுத்தடுத்த நாள் நடக்குது. ஸோ அதனால் முன்னாடியே உங்களுக்கு அந்த ரிவிஷனுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் டேக் கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.